வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். நான் வாழைக்காய்க்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி நான் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடலை மாவு ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூனு. கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு நான் போடல இப்போ பஜ்ஜி மாவுக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு சிட்டிகை நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாம் மாவு ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்குங்க மாவு. பஜ்ஜி நல்லா மொறுமொறுப்பாக வரத்துக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி ஒரு சின்ன கரண்டி குழி கரண்டி அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த மாவுக்கு. பஜ்ஜி வந்து நல்லா மொறுமொறு நல்லா வரும் எண்ணெய் விட்டு நல்லா மாவு பிசைஞ்சா. பஜ்ஜி போடுற அளவுக்கு நான் மாவு வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் பஜ்ஜி நல்லா சூப்பராக நல்லா வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவில் நல்லா நனைச்சிடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக நனைச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டா சீக்கிரமாக தீஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம பஜ்ஜி வந்து திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜி நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்குது பஜ்ஜி. 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நாம் பஜ்ஜி பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கலராக வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்திருக்குது பஜ்ஜி. பாருங்கள் வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக வந்திருக்குது. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.